ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. இதே ஆண்டவர் 3 வருடத்துக்கு முன்பதாக இதே எலியாவின் இடத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ போய் கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுவார். அந்த 3 வருடங்கள் எலியா எங்கே இருக்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. கர்த்தர் அவனை அடைத்து வைத்திருந்தார். அதே நேரத்தில் கர்த்தர் பாதுகாத்தார், போஷித்தார், ஒரு குறை வைக்கல. ஆனாலும் அவன் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி ஒரு தருணத்தை தேவன் வைத்திருப்பார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அடைத்து வைக்கிறார் என்றால் எப்பொழுதுக்கும் அல்ல, என்றென்றைக்கும் என்று அல்ல. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நாம் அடைந்திருப்பதை விரும்பாத கர்த்தர் நம்மை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாள் சென்று என்று. நாட்கள் எத்தனை சென்றாலும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் நிச்சயமாக வெளியே கொண்டு வருவார். யோசேப்பு 13 வருடம் அடைக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எகிப்தை விட்டு ஓடி போன மோசே 40 வருடம் அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தார். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எந்த அடைக்கப்பட்ட நிலையிலிருந்தும் கர்த்தர் நிச்சயம் வெளியே கொண்டு வருவார். அப்படி எலியாவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். என்ன சொல்லி கொண்டு வருகிறார் தெரியுமா? நீ போய் உன்னை காண்பி, நான் மழையை கட்டளை இடுவேன் என்று. ஆமென். தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வரும்போது அவன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கைவிடாத தேவன், மறந்து போகாத தேவன் எத்தனை நாட்கள் சென்றாலும் நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வருவார்.